ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அகிலா குரு லைஃப் ஸ்டைல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஹவுஸ் க்ளீனிங்கும் அப்புறம் நான் புதுசாக என்னோடய பூஜை அறைக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதும் ஒரு ஹோம் டெக்கரேஷன் வீடியோவும் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். இப்போ இந்த மாக்கோளம் வந்து என்னோடய பூஜை அறைக்கு உள்ள கோலம் இல்லை, இது வந்து என் மாமனாருக்கு நாங்கள் விளக்கு வச்சு ஏற்றோம் அந்த இடத்துல போடுற மாக்கோளம் இது. அவங்களுக்குமே நாங்கள் மாக்கோளம் தான் போடுவோம். பொதுவாகவே நம்மளோட என்ன இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்மளோட எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, நம்மளோட முன்னோர்களை முதல்ல நம்ம வழிபடணும். அதுக்காக தான் நமக்கு அமாவாசை வழிபாடு அப்படிங்கிற ஒன்று வச்சுருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும், சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது என் பொண்ணோட வாய்ஸ். அவளை வச்சுக்கலாம், கிளியராலாம் வாய்ஸ் ஓவர்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது. அவள் கொஞ்சம் அப்படி தான், சின்ன பிள்ளைங்க அப்படி தானே, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து எங்கள் மாமனார் படத்தை மேற்கு பார்த்து வச்சுருப்பேன். மேற்கு பார்த்து வச்சுட்டு செவ்வாய் வெள்ளி நான் வீட்டில் என்ன பூஜை செஞ்சாலும் அவங்களுக்குமே ஒரு விளக்கு ஏற்றி என்னால் நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை கண்டிப்பாக வைப்பேன். ஏன்னா நம்ம என்ன தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு முதல் தெய்வங்கிறதுனால அவங்கள வழிபடுறது ரொம்பவே முக்கியமானது. அதனால இவங்களுக்கு நாங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்போம். இன்னொன்று, நாங்கள் எங்கள் வீட்டில் எந்த ஒரு புது பொருள் 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அது 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அதை கொண்டு கண்டிப்பாக என் மாமனார் படத்துக்கு கீழே தான் வைப்பேன். லக்கீலி நான் என்ன பொருள் வாங்கிட்டு போய் அங்கே வைக்கிறேனோ அது எனக்கு 1க்கு 2 பெருகும். கண்டிப்பாக அதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம வீட்டுக்கு புது வரவாக வந்திருக்க திங்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த விளக்கு வந்து அணையா விளக்கு. இது வந்து துளசி மாடத்துக்கு வச்சு ஏற்றுறதுக்காக வாங்கினேன். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம்ல, பால்கனியில் காற்றடிக்கும் போது துளசி மாடத்துக்கு ஏற்றுற விளக்கு கண்டிப்பாக அணைஞ்சு போயிடுது. அதனால இந்த விளக்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த திங்ஸ் எல்லாம் நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம்ல, கண்டிப்பாக அங்கே வாங்கலை. ஒரத்த நாட்டிலே எங்கள் மாமியார் வீட்டுக்கு பக்கத்தில் பாத்திரக்கடை இருக்குது, அந்த பாத்திரக்கடையில் வாங்கிட்டு வந்தேன். நல்லாயிருக்கு பொருள், உண்மையிலே ஒர்த்து. இந்த விளக்கோட ரேட்டு வெறும் 250 தான். இதே ஆன்லைனில் இருக்குது, நான் நிறையா ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். பட் பித்தாளை வந்து ரொம்ப பியூராக இல்லை, நம்ம கடையில் பார்த்து வாங்குகிற அளவுக்கு இல்லை. அதனால் நான் மோஸ்ட்லி பூஜை ஐட்டம்ஸ் மட்டும் கடையிலே பார்த்து வாங்கிக்கிறேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது நான் பார்த்து வாங்குறதுனால. அடுத்து எங்கள் வீட்டுக்கு குட்டி முருகர் வந்துட்டார். நான் வந்து வேல் மட்டும்தான் வச்சு பூஜை செஞ்சிட்ருந்தேன். இது ரொம்ப நாளாக இப்போ நான் வாங்கியிருக்க எல்லா திங்ஸுமே என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த திங்ஸ். ரொம்ப நாளாக முருகரையும் வாங்கி வச்சு அபிஷேகம் பண்ணி வழிபடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது இந்த தடவை நிறைவேறிடுச்சு. ஆக்சுவலாக நான் இந்த முருகன் சிலை திருச்செந்தூரில் தான் வாங்கணும்னு நினச்சேன், என்னால் அங்கே வாங்க முடியல. அதனால் இங்கே எங்கள் ஊர்லேயே பக்கத்துலேயே பாத்திரக்கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து துர்க்கையம்மன், அழகாக எப்படி சிரித்த மாதிரி இருக்காங்களே. இது வந்து ஆடி மாதம் நம்ம வந்து ராவு காலத்தில் 10 to 12 ராவுகால 10 to 12 ராவுகால நேரத்தில் பூஜை பண்ணுவோம்ல, நான் துர்கா பூஜை பண்ணுவேன். அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு துர்க்கை சிலை வச்சுருக்கேன். அது வந்து ஆக்சுவலாக ஆன்லைனில் வாங்கினது. ஷாப்ஸிலே மீஷோவில் வாங்கி ஒரு 2 years ஆயிடுச்சு, ஞாபகம்லாம். ஆனால் எனக்கு ப்ரைஸ் மட்டும் கரெக்டாக ஞாபகம் இருக்குது. 450 இதோட ப்ரைஸ். பட் இது வந்து பித்தளை கிடையாது, அந்த கோல்டன் கலர் பூசியிருப்பாங்கள்ல அந்த இது வாஷ் பண்ணும்போது இது எல்லாமே போயிடுச்சு. அதனால் இந்த தடவை கண்டிப்பாக நம்ம ஆடிக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது பித்தளை வாங்கி வச்சு தான் பண்ணணுன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த சிலை நல்ல வெயிட்டு, 450 ரூபா, 450 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்து. இதை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டார் நம்ம வீட்டு பிள்ளையார். என்கிட்ட பிள்ளையார் இது மாதிரி பித்தளையில் இல்லை. இது ஆக்சுவலாக வந்து அந்த பிளாக்குக்கு சொல்லுவாங்கள்ல, என்ன மெட்டல் சொல்லுவாங்க சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு. ஆன்டிக் பீஸ், ஆமாம் ஆன்டிக் பீஸ். அதனால் இது கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இந்த பிள்ளையாருமே செம்ம வெயிட்டு. இவருமே 300 ரூபா. இது எல்லாமே நான் சேம் பாத்திர கடையில் தான் வாங்கினேன். இந்த தோரணை வந்து நான் தஞ்சாவூர் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 20 ரூபா தான். ஆக்சுவலாக வெளியில் வாசலில் கட்ட இது வாங்கியிருந்தேன். வாசலில் காற்றுல நான் ஆல்ரெடி ஒன்று பழனியில் வாங்கிட்டு வந்து கட்டியிருந்தேன், அது காற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. இதுதான் நான் திருச்செந்தூர் போய் வாங்கினது. இதுதான். இதில் 2 பீஸ் வாங்கினோம். ஒரு பீஸ் எங்கே மிஸ் ஆனிச்சின்னு தெரியல, வீட்டில் தான் இருக்கும். அதனால் எங்கள் அத்தை வச்சுருந்த பீஸை நான் ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன். இதில் இந்த அறுபடை வீடு, திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, இந்த மாதிரி எல்லா சாமியோட ஃபோட்டோவுமே இருந்துச்சு. இதோட எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக கிடச்சதுன்னா இந்த வேல்மாறல் புக்கு. இந்த வேல்மாறல் புக்கு நான் வாங்கலை, எங்கள் அத்தா 2 புக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. அதில் ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட ப்ரைஸுமே வெறும் 20 rupees தான். ஆக்சுவலாக நம்ம வேல்மாறல் 48 நாள் பாராயணம் பண்ணும்போது
எந்த நோயாக இருந்தாலும் இல்லை திருமணம் நடக்கணும் அது மாதிரி நம்ம என்ன வேண்டுதல் வச்சு இந்த வேல்மாறலை நம்ம 48 நாள் பாராயணம் பண்ணோன்னா அது கண்டிப்பாக நடக்கும். இது முருகரோட அருள் கண்டிப்பாக. இந்த புக்கு வாங்கி வச்சு அவங்க ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த புக்கு. நான் செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போடும்போது வேல்மாறல் ஃபோன் பார்த்துட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா என் பொண்ணு ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுவா. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என அந்த சாங் அது ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு 16 தடவை பாராயணம் பண்ணணும். இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்த புது வரவு. என் பொண்ணு அந்த கிச்சன் செல்ஃபெல்லாம் அழுக்காக்குறான்னு இந்த ஸ்டிக்கர் வாங்கினா. ஆக்சுவலாக இது எனக்கு ப்ராப்பராக ஓட்ட தெரியல. அதனால இது ஹஸ்பண்ட் வந்தோன்னே ஓட்டட்டுன்னு அப்படியே வச்சுட்டேன். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. நெக்ஸ்ட்டு மீஷோவில் வந்து ஹோம் டெக்கருக்காக நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. 1+1 ஆஃபர் போட்டிருப்பான். இதில் 8 பீஸ் வரும். பட் நான் ஆஃபரில் வாங்கியிருந்தேன் 137 என்னமோ எனக்கு 10 ரூபாயோ 12 ரூபாயோ டிஸ்கவுண்ட்டில் போணுச்சு. நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம்னா இதில் ஒரு 8 பீஸ் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நான் குட்டி ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருக்கேன். அதை இதை அழகாக வைக்கிறதுக்காக வாங்கினேன் நான். ஓகேவாக தான் இருக்குதே தவிர ஒர்த்தன்லாம் சொல்ல முடியாது. இது கொஞ்சம் நம்ம ரொம்ப வேகமாக அழுத்தி ப்ரெஷ் பண்ணோம்னா அது உடஞ்சிரும். இன்னொன்று வந்து இது 2 சைடுமே அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ஆணி தான் அடிக்கணும், அந்த குட்டி ஆணி. நம்மள மாதிரி ரெண்டல் ஹவுஸு இது மாதிரி லீஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ ஆணியெல்லாம் அடிக்க முடியாது. எவ்வளோ ஆணி அடிக்க முடியும்? அது கொஞ்சம் ட்ராபேக் தான் இதில். பட் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள் சைடு டேப் ஓட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு இதில் காமிக்கிறேன். இந்த டபுள் சைடு டேப் 4 சைடும் கட் பண்ணி இதில் ஓட்டிட்டு, பட் இது ஸ்ட்ராங்காக நிற்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம டைல்ஸில் ஒட்டினோன்னா இது நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நான் வாலில் தான் ஒட்டியிருக்கேன். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இது விழுந்துச்சுன்னா அடுத்து பெஃபிக்விக்கோ இல்லை பெஃபிக்காலோ வாங்கி தான் நான் அட்டாச் பண்ணிக்கணும். இதில் வந்து என்கிட்ட ஒரு கொஞ்சம் குட்டி ஸ்டாச்சூஸ் இருக்குது. 2 பிள்ளையார், அப்புறம் ஒரு சிவன் ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி. இது வந்து கோமாதா. ஆக்சுவலாக இந்த கோமாதா எங்கள் வீட்டுக்கார் போன வருஷம் மழைக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தாங்க. நான் பித்தளையில் வாங்கிட்டு வர சொன்னேன். அவர் அது பித்தளைன்னு தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது எனக்கு பூஜை அறையில் வச்சு வழிபட இஷ்டம் இல்லாதனால அதை நான் அப்படியே வச்சுட்டேன். அதெல்லாம் ஓகே, இங்கே வச்சு நம்ம ஹோம் டேக்கர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுட்டேன். இந்த வால் ரொம்ப எம்டியாக இருந்துச்சு ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ்குள்ளே. இப்போ இதை வச்சோன்னா அழகாக நீட்டாக இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை மட்டும்தான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.